மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து மதுரை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகன். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்மையின்மை அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்குறி விரைப்புத்தற்ற ஆண்மையை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மருந்துகள் எவ்வாறு அதுக்குரிய சிகிச்சை முறைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். மருந்துகளை பற்றி பார்த்தோம். அது சிலிடன்ஃபில்லாக இருக்கிறது, டெடல்ஃபில்லாக இருக்கிறது, வெரடன்ஃபில், அதே நேரத்தில் எவரன்ஃபில்லாக 4 விதமான ஃபில் இருக்கின்றது. இன்று நாங்கள் முக்கியமாக பார்க்க போகிற விடயம் பக்க விளைவுகள் இந்த மருந்துகளினுடைய. உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டாலும் கூட பக்க விளைவுகள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இப்போ எந்த ஒரு உணவுகளை இப்போ நாங்கள் பாவிக்கின்ற பழங்கள் மரக்கறிகள் என்றாலும் கூட அதில் பிரச்சனைகள் இருக்கின்றது. அதே போல் நாங்கள் சாதாரணமாக வலி நிவாரணியாக பாவிக்கின்ற இந்த பாராசிட்டமால் சாதி மருந்துகளிலே கூட கட்டாயமாக பலவிதமான பக்க விளைவுகள் இருக்கின்றது. அது ஒரு தொகைக்கு மேலே நாங்கள் உட்கொண்டால் நாங்கள் நேரடியாகவே எங்களுக்கு ஈரல் ஆளுகை சிரோசிஸ் அந்த நாங்கள் நேரடியாகவே எங்களுக்கு இறப்பு அல்லது மரணம் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. என்றபடியினாலே இதுக்கும் பக்க விளைவுகள் இருக்கிறது, வடிவாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த மருந்துகள் நான் முதலே சொன்னேன், பாஸ்போடைஎசிட்ரேஸ் 5 இன்ஹிபிட்டர்ஸ், என்சைம் இன்ஹிபிட்டர்ஸ். அதாவது என்ன செய்யும் என்றால், இந்த மருந்துகள் போய் எங்களுடைய இந்த நாடி நாளங்களிலே இருக்கின்ற ஸ்மூத் மசில்ஸ் என்று சொல்லப்படுகிற மெதுவான தசைகளை எல்லாம் என்ன செய்கின்றது, தளர்வடைய செய்கிறது. எனவே தளர்வடைய செய்கின்ற போது இந்த உடலில் இருக்கிற நாடி நாளங்கள் எல்லாம் விரிவடைகின்ற போது இந்த மருந்துகளை கட்டாயமாக இந்த 4 மருந்துகளுக்கும் மிக முக்கியமான ஒரு பொதுவான ஒரு பக்க விளைவு அல்லது சைடு எஃபெக்ட்ஸ் என்று சொல்லுவோம். அது என்ன? தலையிடி. எல்லாருக்குமே தலையிடி வரும். என்றபடியாலே நாங்கள் சொல்லுவோம், இந்த மருந்தை காலையிலே போடாமல் இரவிலே போடுவது நல்லது. அதுவும் உங்களுக்கு தெரியும். நான் இங்கு மீண்டும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பால் உறவு, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை வைத்திருப்பதற்குரிய நல்ல நேரம் காலை. அதாவது காலையிலே 4 மணியிலிருந்து 6:30 மட்டும். அந்த நேரம் தான் எங்களுடைய உடலிலே டெஸ்டெஸ்டரோனினுடைய அளவு, ஆண் ஹோமோனுடைய அளவு மிகவும் அதிகமாக இருக்கின்றது. மிக உகந்த நேரம் காலையிலே. அது பகல் நேரமாகவும் அது இருக்கலாம். என்றபடியினாலே இந்த மருந்துகளை நாங்கள் இரவிலே, உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக எங்களுக்கு கிடைக்கிற சிலிடன்ஃபில் இருக்கிறது. அது வேலை செய்வதற்கு 3-4 மணித்தியாலம் எடுக்கும். வெறும் வயிற்றிலே அதை குடிக்க வேண்டும். அதை போட்ட பிற்பாடு 1.5 மணித்தியாலம் மட்டும் ஒன்றையும் குடிக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணீருடன் தான் அந்த குளிசையை நாங்கள் பாவிக்க வேண்டும். என்றபடியினாலே இது போட்டவுடன் அந்த தலையிடி வருவது சாதாரணமானது. ஆனால் இந்த 4 மருந்துக்குமே தலையிடி பொதுவானதாக இருக்கின்றது. சாதாரணமாக நாங்கள் பாவிக்கின்ற டோஸ் அளவு 100 மில்லிகிராம், மற்றது 10-20 மில்லிகிராம், என்றபடி 5 மில்லிகிராம் டெலிடன்ஃபில். என்றபடியினாலே நாங்கள் இந்த சிலிடன்ஃபில் 100 மில்லிகிராமை நாங்கள் போடுகின்ற போது தலையிடி வந்தால் அது குளிசையுடைய அரைவாசி குளிசையை நாங்கள் பாவிக்கலாம். அல்லது 50 மில்லிகிராமை பாவித்து அதன் பிற்பாடு நாங்கள் 100 மில்லிகிராமுக்கு போகலாம். இதை கவனித்துக் கொண்டு, எனவே முதலாவது பக்க விளைவான தலையிடி. 2வதாக என்ன இருக்கிறது? ஃப்ளஷிங். ஒரு உடல் சிவப்பாக வரும். எனவே இந்த டெங்கு இருக்கின்ற நாடுகளிலே, எங்கள் நாடெல்லாம் அது ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை. நாடுகளிலே உடல் இந்த சிவப்பாக வருகின்ற போது பயமாக கூட இருக்கும். இது டெங்கு நோயாக இருக்குமா பயமாக இருக்கும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. என்னவென்றால், இந்த அலர்ஜிக் என்றது பிரச்சனை. சாதாரணமாக இந்த நோய், இந்த மருந்துக்குரிய அலர்ஜிக் மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. என்றபடியினாலே இதை பற்றி அலர்ஜிக் வரும் என்று சொல்லி, அதாவது ஒவ்வாமை என்று சொல்லுவோம், ஒவ்வாமை அல்லது அலர்ஜிக் வரும் என்று சொல்லி நாங்கள் பயப்பட வேண்டிய தேவையில், அதை நாங்கள் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் ஃப்ளஷிங் என்று சொல்லுவோம். அதை உடல் முழுதும் ஃப்ளஷ் பண்ண மாதிரி சிவப்பாக வரும், பயப்பட தேவையில்லை. என்றபடியால் இங்கே காய்ச்சல் வராது. என்றபடியாலே சாதாரணமாக டெங்கு நோய் என்றால் காய்ச்சலுடன் தான் உடல் ஃப்ளஷ் ஆகும், உடல் சிவப்பு நிறமாகும். என்றபடியினாலே இந்த மருந்துகள் உட்கொள்கின்ற போது உடல் கொஞ்சம் சிவப்பாக வரும். இதுவும் கூட இந்த 4 மருந்துகளுக்கு பொதுவானதாக இருக்கும். அதே நேரத்தில் 3வது பக்க விளைவு என்னவென்றால் டிஸ்பெப்சியா. வயிற்றே கொஞ்சம், அதாவது ஒரு வயிற்று குழப்பம் மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் வயிற்றில் ஒரு நோசியேட்டி மாதிரி வயிறு கொஞ்சம் ஒரு அசாதாரண நிலைமையினை கொடுக்கும். இதுவும் 2-3 நாட்கள், அது 2-3 கிழமைகள் போன பிறகு இந்த நோய், இந்த மருந்து குடல் பழக்கப்படுகின்ற போது இந்த டிஸ்பெப்சியா என்று சொல்லப்படுகின்ற இந்த பக்க விளைவு என்ன செய்துவிடும், தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைந்து போவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் நேசல் கன்ஜெஷன், மூக்கடைப்பு,
இதுவும் ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது, மூக்கடைப்பு என்றபடியால் இந்த மூக்கடைப்பு பிரச்சனையும் இதன் மூலமாக ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. என்றபடியால் இந்த கன்ஜஷன், நேசல் கன்ஜஷன் அல்லது மூக்கடைப்பு இதுவும் கூட அந்த வெசல்ஸ், அதாவது இந்த நரம்புகள் நாடி நாளங்கள் எல்லாம் விரிவடைகின்ற போது ஏற்படுவதால் தான் இந்த கன்ஜஷன் மாதிரி நேசல் கன்ஜஷன் ஏற்படுது. எனவே இதை பற்றி கூட நாங்கள் கூடுதலாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை. அது 2-3 நாட்கள் போகிற போது குறைவடையும். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த மருந்துகள் எங்களுடைய உடலினுடைய இந்த குருதி அமுக்கத்தை குறைக்கும். அதனால் எங்களுக்கு ஒரு மயக்கம், டிசினஸ் மாதிரி வேறு, பயப்பட தேவையில்லை. அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது பிறகு தண்டபாடில் உடல் இந்த மருந்துகளுக்கு பழக்கப்படுத்தி கொள்ளுகின்ற போதும் இந்த டிசினஸ் என்ன செய்துவிடும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடையக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்திலே ஒரு ஒரு வித்தியாசமான அப்நார்மல் விஷன் என்று சொல்லுவோம். அதாவது கண்ணிலே ஒரு பார்வை கொஞ்சம் மங்கின மாதிரி தெரியும். இதை பற்றி நீங்கள் ஒன்றுக்குமே பயப்பட தேவையில்லை. நான் எத்தனையோ வருடங்களாக இந்த மருந்துகளை நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கின்றோம். என்றபடியினால் இதிலே பெருசான நீங்கள் அலட்டிக்கொள்ளக்கூடிய பெரிய பிரச்சனைக்குரிய பக்க விளைவுகள் ஒன்றும் இந்த மருந்துகளிலே மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. எனவே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாவிக்கலாம். ஆனால் கட்டாயமாக ஒரு வைத்தியருடைய ஆலோசனையின்படி, அவருடைய அறிவுறுத்தலின்படி தான் நீங்கள் இந்த மருந்துகளை பாவிக்க வேண்டும். ஓவர் த கவுண்டர் அல்லது ஃபார்மசிகளிலே போய் தயவு செய்து இந்த மருந்துகளை வாங்கி பாவிப்பதை குறைச்சிக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இந்த தசைகளிலே இருக்கின்ற இந்த நாடி நாடங்கள் விரிவடைகின்ற போது தசை நோ, அதாவது மயல்ஜியா என்று சொல்லுவோம் அல்லது முதுகு நோ, பேக் பெயின் என்று சொல்லுவோம், இதுவும் ஏற்படலாம். எனவே இவையெல்லாம் சாதாரணமாக ஏற்படக்கூடிய ஒன்று. அதே நேரத்திலே அதாவது முதல் அவராலே மனைவியுடன் அல்லது அந்த பெண் துணையுடன் உடலுறவு கொள்ள முடியாது. இந்த குளிசைக்கு பிற்பாடு அவர் 5-10 நிமிடம் உடலுறவு கொள்ளுகின்ற போது அவர் மனரீதியாகவும் அது பாவிக்கும். நான் கூடுதலாக உடலுறவு கொள்ளுகின்ற போது எனக்கு முதுகுலோ, தசைப்பிடிப்பு, தசை வலி, மயல்ஜியான்னு சொல்லுவோம் அல்லது பேக் பெயின் இவை ஏற்படலாம் என்று சொல்லி அவர் மனநிலையாகவே கூட அவர் யோசித்து இதன் காரணமாக இந்த முதுகு நோய் கூடுதலாக ஏற்படுவதை என்னாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த மேற்சொல்லப்பட்ட பக்க விளைவுகள் எல்லாம் சாதாரண ஏற்படக்கூடியவை, பிரச்சனைப்பட தேவையில்லை. மருந்துகளை நீங்கள் நிப்பாட்ட வேண்டிய தேவையும் கிடையாது. ஆனால் என்ன நடைபெற வேண்டும், அப்படி கூடுதலாக உங்களுக்கு தலைவலி அப்படி இருக்குமாக இருந்தால் அந்த குளுசையை, அரை குளுசை 100 மில்லிகிராம் குளுசை உடைத்து அரைவாசி குளுசையை அல்லது 50 மில்லிகிராம் குளுசையை நீங்கள் பாவித்து, செனரல்ஃபில் அதே தடரல்ஃபிலும் அதே மாதிரித்தான் பாவித்து உங்களாலே இந்த இரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனுக்குரிய பிரச்சனைகளை குறைத்து கொள்ள முடியும். முக்கியமாக உங்களுக்கு தெரியும், திருப்பி சொல்கிறேன், செனரல்ஃபில் வேலை செய்வதற்கு 3-4 மணித்தியாலம் எடுக்கும். அதே நேரத்தில் தடரல்ஃபில்லானது எவ்வளவு நேரம் எடுக்கும் என்றால் 17-18 மணித்தியாலங்கள் தொடர்ந்து வேலை செய்யும். என்றபடியினாலே என்ன செய்ய வேண்டும் என்றால் அதாவது எப்போ நாங்கள் உடலுறவு கொள்ளுகிறோம் என்ற டைம் எங்களை சொல்ல முடியாவிட்டால் இந்த சினரல்ஃபில்லை விட தடரல்ஃபில் நிலைமை, சினரல்ஃபில் வேலை 3-4 மணித்தியாலங்குள்ளே முடிந்துவிடும் போட்டு. ஆனால் தடரல்ஃபில் 17-18 மணித்தியாலங்களை தொடர்ச்சியாக இரத்தத்தில் இருக்கின்ற போது எங்களுடைய நல்ல விரைப்புத்தன்மை ஏற்படக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் உங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்திலே நேரடியாக தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வதற்காக 0094-7775-6245 மூலம் தொடர்பு கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பெல் சின்னத்தை அல்ல மணி சின்னத்தை அமர்த்தி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை பிறந்திருக்கும் நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாகவே. அனைவருக்கும் பொதுவான நிறைவேற வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.